அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடியிலே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகவல் வரிகள் 167, 168 அகவல் வரிகள். சிந்தையில் துன்பொழி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: இறைவனை எண்ணும் போதே எவ்வாறெல்லாம் இன்பம் தோன்றுகின்றதென முன் வரியில் கூறப்பட்டது. அப்படிப்பட்ட மனதிலே துன்பம் தோன்றுமா? சிந்தையிலே, மனதிலே, எண்ணத்திலே துன்பம் தோன்றாது ஒழித்து விடுக. அங்கே சிவமாகிய பொருளை மட்டும் நிறுத்து என வாக்களித்து ஐந்தொழில் தான் பெற இறைவனை வாழ்த்துகின்றார் இந்த வரியில். இறைவனை பற்றிய எண்ணங்கள் தவிர மற்றவை அனைத்தும் துன்பம் தருபவனவே. துன்பம் விளைவிக்கின்ற அத்துணை எண்ணங்களையும் சிந்தனையிலிருந்து அகற்றிவிடுவாயாக. அத்தருணம் சிவத்தை அடைக என கூறி படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் ஆகிய ஐந்தொழில்களையும் எனக்கு அருளுக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. ஊழை யாராலும் வெல்ல முடியாது, அனுபவித்தே தீர வேண்டும் என்பார்கள். ஆனால் நம் பெருமானாரோ இறைவனை அடைந்த உள்ளம் ஊழை அகற்றும் என்கின்றார். ஊழை அகற்ற உளவறியா பொய்யன் இவன் பீலை மனம் நம்மை பெறாத மனம் கொடிய தாழை என எண்ணி என்னை தள்ளிவிட்டால் என் செய்வேன்? ஏழை நான் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.